சுண்டைக்காய் சைஸில் இருந்துட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு ஃபன்னியாக சொல்லுவோம்ல. என்னதான் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சுண்டைக்காயில். அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் சுண்டைக்காய் கார்டன்லேருந்து பொறிச்சு உடனே சமைக்கிற சுகம் இருக்கே, சான்ஸே இல்லை. இன்றைக்கி இதை வச்சு ஒரு கார குழம்பு தான் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு சுண்டைக்காவை இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு செசமி ஆயில் விட்டுண்டு கடலைப்பருப்பு, தனியா, மிளகா வத்தல், பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துண்டு கடைசியில் கொஞ்சோண்டு தேங்காய், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வறுத்துண்டு கோர்ஸாக பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கனமான கடாயில் கொஞ்சம் தாராளமாக அதே செசமி ஆயிலை விட்டுண்டு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இடித்து வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காவையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ இது கூடயே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கல்லுப்பு இருந்ததுன்னா அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பரட்டிட்டு நான் வேர்க்கடலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா அதை யூ கேன் ஸ்கிப் இட். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டிடலாம். இப்போ இதுக்கு தேவையான புளி தண்ணி 3லேருந்து 4 கப்பு போல் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு இது கூட கொஞ்சோண்டு வெல்லமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதோடு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கலாம். பாயிலிங் டைம்னு பார்த்தா ஒரு 7 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் டோட்டலாக. இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் ரைட் கன்சிஸ்டன்சி. அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு யூ கேன் சர்வ் இட். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் ஆவி பறக்க கொதிக்க சாதத்தில் இந்த சுண்டைக்காவும் கடலையும் போட்ட காரக்குழம்பு, கேபேஜ் அண்ட் பட்டாணி போட்ட பொரியல், அப்புறம் சுட்ட அப்பளம். இதை பிசைஞ்சுட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டான டேஸ்ட்டு. சுண்டைக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ்.